ஃபைன். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு நம்ம பார்த்துருந்தோம். நேற்றுக்கு ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்களுக்கு இது நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஒருவேளை நேற்றுக்கு அட்டன் பண்ணலை, நான் வந்து நேற்றுக்கு மீட்டிங் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட் கிளிம்ஸை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு நம்ம 3.5 மணி நேரம் வீடியோ லைவ் செஷன் அப்படிங்கிறது போச்சு. ஸோ இப்போதைக்கு அதனுடைய ஒரு ஷார்ட் கிளிம்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ லிமிடேஷன். நீங்க எந்த விதமான சாய்ஸஸையும் கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். இதெல்லாம் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் அல்லது இதை கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அண்ட் தேர் இஸ் நோ லிமிடேஷன்ஸ். ரெண்டாவது வந்து தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பப்பட்டபடி நீங்க மேலே கீழே எப்படினாலும் வச்சுக்கலாம். அதுலயும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நாட் மேண்டேட்டரி டு ஆட் ஆல் த காலேஜஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் தேர்ட் பாயிண்ட்டும் டைரக்டா கான்ட்ராக்ட் ஆகும். தேர் இஸ் நோ லிமிடேஷன். அதுக்காக நீங்க எல்லாத்தையும் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயமும் கிடையாது. ஆனா எல்லா காலேஜஸையும் போடுறதால சில அட்வான்டேஜஸ் இருக்கு, போடாததுனால சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அதை நம்ம நேற்றுக்கு மீட்டிங்ல பார்த்தோம். இன்னைக்கு நான் ஷார்ட்டா சொல்றேன். அண்ட் கம்ப்ளீட்லி கஸ்டமைசபிள். இதை நம்ம வந்து எப்படி வேணாலும் மாற்றி வைத்துக்கலாம். இந்த 4 விஷயத்தை சுத்தி தான் நேற்றுக்கு 3.5 மணி நேரம் பேசணும். அதுக்கு நிறைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸும் நம்ம காமிச்சோம். என்ன மாதிரி சினாரியோக்கு எப்படி எல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசணும். ஸோ அதெல்லாம் தான் நேற்றுக்கு நடந்த மீட்டிங்கினுடைய ஓவர்வியூ. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, ஒரு டவுட் சார். அதர் ஸ்டேட் இப்போ சென்டாக்லயும் போடுறோம், தமிழ்நாட்டிலையும் போடுறோம்னா ஓகே சார். அங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ணிடுறோம், இங்க நம்ம செகண்ட் ரவுண்ட்லயோ தேர்ட் ரவுண்ட்லயோ நல்ல காலேஜ் கிடைக்குது. இல்ல இங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்றோம், அங்க செகண்ட் ரவுண்ட்ல நல்ல காலேஜ் கிடைக்குதுன்னு போது அது சேஞ்ச் பண்றதுக்கு டைமிங் அது என்ன ப்ரொசீஜர் சார்? மணி எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணும் சார்? இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தமிழ்நாடுல இருந்து செகண்ட் ரவுண்ட் அதர் ஸ்டேட் போறீங்கன்னா இந்த சீட்டை ரிசைன் பண்ணணும். அதே இது பாண்டிச்சேரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சு அங்கிருந்து ரிசைன் பண்ணி தமிழ்நாடுக்கு வரீங்கன்னா அந்த ஸ்டேட்டினுடைய ரெசிக்னேஷன் ரூல்ஸ் என்னவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபினான்ஷியலா செக்யூரிட்டி டெபாசிட் லாஸ்ங்கிறது இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் திங், இந்த மாதிரி இன்டர் கவுன்சிலிங், அதர் கவுன்சிலிங், 2 கவுன்சிலிங் 3 கவுன்சிலிங் சேர்ந்து போறதாக இருந்தா ஃபினான்ஷியல் லாசஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது இல்லாம நம்ம ஸ்கிப் பண்ணி போறதுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டும்தான் நடக்கும். செகண்ட் ரவுண்ட்ல இருந்து நீங்க 2 கவுன்சிலிங் போறீங்க, 3 கவுன்சிலிங் போறீங்கன்னா எந்த இடத்துல சீட்டு கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்க சேருவீங்க. அது தவிர வேற ஏதாவது இடத்துல சீட்டு கிடைச்சு நீங்க சேராம போனீங்கன்னா அந்த கவுன்சிலிங்கினுடைய செக்யூரிட்டி டெபாசிட் நமக்கு ஃபோர்ஃபிட் ஆயிடும். சரி சரிங்க. இப்ப எஸ்ஆர்எம் மாதிரி தெலுங்கு மைனாரிட்டில இருந்து ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டுக்கு ஜெனரல் காமிக்க மாட்டாங்களா சார் ஓப்பனுக்கு? ஃபர்ஸ்ட் 3 ரவுண்டுக்குமே காட்ட மாட்டாங்க சார். 2 ரவுண்டுக்கு காட்ட மாட்டாங்க. 3வது ரவுண்ட்ல மேபி அவங்க வந்து இப்போ காமிக்கிறதுனா எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் போடலாம். ஆனா தேர்ட் ரவுண்ட்லயும் மைனாரிட்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. மைனாரிட்டியில யாரும் இல்லைன்னா தான் ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அது கன்வெர்ட் ஆகும். அப்ப ரிஸ்க் தான் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்றது. ஆமா ஆமாங்க ஆமாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நீங்க சீட் எடுக்கிறது தான் நல்லது. ஜாயின் பண்ணிட்டு அதை வெயிட் பண்ணலாம். தாராளமா சார், தாராளமா. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ. Yeah. எஸ், அலாவுதீன் ஹசானா மேடம். எஸ் மேடம், சொல்லுங்க. ஓகே சார், இந்த லிஸ்ட் ஆஃப் பிரைவேட் காலேஜஸ் கொடுத்துருந்தீங்கல்ல இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எம்பிபிஎஸ்க்கு. ஸோ எம்பிபிஎஸ்க்கு வந்து இப்போ நிறைய மைனாரிட்டி காலேஜஸ் இருக்கிறனால இப்போ நம்மளோட சாய்ஸ்ல வந்து இப்போ ஒருவேளை வந்து நம்மளோட ரேங்க்குக்கு கிடைக்கலன்னா இந்த காலேஜுக்கு மேல நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டால போறது இட்ஸ் நாட் ஒர்த் அப்படின்னா நீங்க எந்த காலேஜ் சார் சொல்லுவீங்க? நான் அந்த ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் வைக்கிறேன் மேடம். தமிழ்நாடு ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் அந்த ரேங்க் வந்துருச்சுன்னா எந்த கட் ஆஃப் மார்க்குக்கு மேல இருக்கிறவங்க கவர்மெண்ட் கோட்டாக்கு போகலாம், அல்லது எந்த ரேஞ்ச்ல இருக்கிறவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் பிளான் பண்ணலாம். எந்த மார்க்கை விட கம்மியா இருந்துச்சுன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்கும் கிடைக்காது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரேங்கை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போதைக்கு அது ரொம்ப ஏர்லியரா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் நான் அதை டிஸ்கஸ் பண்றேன் மேடம். ஓகே சார். ஸோ இதே மாதிரி இப்போ பிடிஎஸ் வந்து ஜென்ரலா கேட்குறேன் சார். பிடிஎஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டால போறது ஓகே, பட் மேனேஜ்மெண்ட் கோட்டால போறது ஒர்த் இல்லையா சார்? தாராளமா போலாம் மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டூடெண்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நம்ம போலாங்க. ஒருவேளை ரேங்க் லிஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்து வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து உங்களை தனியா நான் கான்டாக்ட் பண்ணிக்கிறேன் சார். ஏன்னா சரிதாக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தா நான் கான்டாக்ட் பண்ணிக்கிறேன் சார். ஷூர் 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 மேம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. மதன் குமார் சார், சொல்லுங்க சார். நீங்க அந்த எம்பிபிஎஸ்ல கவர்மெண்ட் கோட்டா அண்ட் பிரைவேட் காலேஜ் ஃபீஸ்லாம் நீங்க சொல்லிட்டு வந்தீங்க. ஆக்சுவலா கவர்மெண்ட் சொல்றது 4.35 இந்த ரேஞ்சில் அவங்க சொல்றாங்களா சார்? ஈவன் டேஸ் கலரா போனாலும் அவங்க அந்த 9 lakh 10 lakh வர கேக்குறாங்களா சார்? சில கல்லூரிகள் வந்து கம்பல்சரி ஹாஸ்டலே சொல்லிடுவாங்க சார். ஸோ நீங்க சில காலேஜஸ்ல டேஸ் கலரா போகவே முடியாது. ஒரு சில காலேஜஸ்ல ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் கம்பல்சரி ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த காலேஜஸ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல கண்டிப்பா ஹாஸ்டல் ஃபீஸும் சேர்ந்து கட்ட தான் செய்யணும்.
சில காலேஜஸ் வந்து நீங்க ஹாஸ்டல்ல சேரலன்னா பஸ் ஃபீஸ் கண்டிப்பா கட்டணும் அப்படின்னு சொல்லி பஸ் ஃபீஸ் வாங்குவாங்க. நீங்க பஸ் யூஸ் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணாலும் சரி பஸ் ஃபீஸ் வாங்குவாங்க. ஸோ காலேஜஸ் டு கலெக்ட் ஃபீஸ் அவங்க எந்த எக்ஸ்டென்ட்னாலும் போறாங்க. பெரிய அளவில் கவர்மெண்ட் அதை வந்து இது வரைக்கும் கண்டுக்கல. இந்த வருஷம் எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சார். இப்போதைக்கு இந்த ஃபீஸ் எல்லாம் 4.5 இயர்ஸ் சார். ஆமா சார், இந்த வருஷத்துல இருந்து 4.5 இயர்ஸ்னு என்எம்சி நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் 4.5 இயர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இடையில வாங்குவாங்க. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. சார் நேற்று சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க எப்படி ஃபில் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓசி கேட்டகரி பார்க்கும், அப்புறம் எம்பிசி கேட்டகரி பார்க்கும்னு. அதே மாதிரி ஆமா. டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் அது அப்ளிகபிளா சார்? இல்ல, லைக் ஜெனரல் டீம்டு அண்ட் யூனிவர்சிட்டியில கிரீமி. வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில கேட்டகரி அப்படிங்கிறது வராதுங்க. நமக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டால மட்டும்தான் கம்யூனல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயோ அல்லது டீம்டு யூனிவர்சிட்டியோ கம்யூனல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஸ்ட்ரைட்டா உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் அந்த பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஓகே ஓகே சார். இப்போ வந்து நான் நீட் அப்ளிகேஷன் அப்போ நான் கிரீமி லேயர் கொடுத்தேன். இப்போ எனக்கு ரினியூவல் அப்போ அது கிடைக்கலன்னா கூட நான் வந்து ஜெனரல் கேட்டகரி போட்டு போகலாம் இல்லை சார்? நான் போகலாம், தாராளமாக போகலாம். நீங்க ஜென்ரல்னு போட்டுட்டு போய்க்கலாம். ஓகே. ஆனா ஜென்ரலோட குவாலிஃபைங் மார்க் மட்டும் நம்ம கிட்ட இருக்கணும். ஓகே, தேங்க்யூ. உமா வெங்கட் மேடம் சொல்லுங்க. சாரி சார், நான் அப்பா கூப்பிட்டப்ப எனக்கு அன்மியூட் ஆகல டியூ டு சம் ரீசன். சார் இப்போ வந்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதை பத்தி நேத்து கொஞ்சம் நான் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன். திருப்பி இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ வந்து எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் இது தமிழ்நாடு இது ஃபார்ம் ஃபில் பண்ணப்ப நான் வந்து எனக்கு மேனேஜ்மெண்ட் தெலுங்கு மைனாரிட்டி அதையும் நான் போட்டிருக்கேன் சார் ஆக்சுவலா. ஸோ இப்போ என்னோட ப்ரியாரிட்டி ஆர்டர் பண்றப்ப ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கோட்டா தான், ஆப்வியஸ்லி கவர்மெண்ட் காலேஜோ இல்லை கவர்மெண்ட் கோட்டாவோ பாசிபிலிட்டி அந்த கட் ஆஃப் வச்சு பண்றோம். ஆனா வந்து அந்த தெலுங்கு மைனாரிட்டிக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் அந்த ப்ரியாரிட்டி ஆர்டர்ல பார்க்கணுமா சார்? மைனாரிட்டி ஃபர்ஸ்ட் கொடுத்து அப்புறம் மேனேஜ்மெண்ட்டுக்கு அது அந்த மாதிரி ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா சார் ஆக்சுவலா? இல்ல சார், அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டியது இல்லை. நீங்க வந்து ஸ்ட்ரைட்டாவே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ் பிரைவேட் காலேஜஸ் போடுறீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா போடுறீங்க அப்படின்னா நீங்க ஸ்ட்ரைட்டாவே நம்ம போய்க்கலாம். லைக் இப்போ நல்ல கல்லூரிகள் மட்டும் வரிசைப்படுத்தலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல வச்சிருக்கிறதே வந்து அந்த ஆர்டர் தான். ஸோ உங்க சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுல எது நமக்கு வராதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இஃப் யூ ஆர் தெலுங்கு மைனாரிட்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்னா அதர் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் உங்களுக்கு காமிக்காது. சிஎம்சி காமிக்காது, பனிமலர் காமிக்காது, அண்ட் மலையாள மைனாரிட்டி ஸ்ரீ மூகாம்பிகா அது காட்டாது. மேனேஜ்மெண்ட் கோட்டால அது உங்களுக்கு காமிக்காது. தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. அனிருத் சார் சொல்லுங்க. அனிருத் ரங்காச்சாரி. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். சார் உங்க சேனல்ல நீங்க போட்டிருந்த அந்த எஸ்டிமேட் வச்சு பார்க்கும்போது எனக்கு கவர்மெண்ட் கோட்டா வந்து பிரைவேட் காலேஜ்ல கிடைக்கிறதுக்கான இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போடும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நம்ம மேல ஒரு டாப் ஃபியூ ஸ்லாட்ஸ்ல வந்து நம்ம கவர்மெண்ட் ஜிஎம்சிஸே வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டால வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா நம்ம செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல போகும்போது பிரைவேட் காலேஜஸ் ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர் ஏதாவது இருக்குங்களா சார்? நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அந்த காலேஜஸ் போட்டீங்கன்னா தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அந்த ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் வச்சிருக்கீங்கல்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த காலேஜஸ்ல சீட் இல்லைன்னா நீங்க செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல ஆட் பண்ணலாம்னு நினைக்கிற காலேஜஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே சீட் முடிஞ்சிடும். உதாரணத்துக்கு சொல்ல போனா நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் 37 மட்டும் வைக்கிறீங்க, பிரைவேட் காலேஜஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போடவே இல்லை, அல்லது பிரைவேட் காலேஜஸ்ல ஒரு 10 காலேஜ் மட்டும் போடுறீங்க, ரிமைனிங் காலேஜஸ் போடலைன்னா இந்த 47 காலேஜஸ்ல மட்டும் சீட் அலாட் ஆகாது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இதுக்கப்புறம் இருக்கிற பிரைவேட் காலேஜஸ் 22 காலேஜ், 5 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், இது எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய எல்லா சீட்டுமே அலாட் ஆயிடும். இதுல யார் சேராம போறாங்களோ அந்த சீட்டு மட்டும் தான் செகண்ட் ரவுண்டுக்கு வரும். செகண்ட் ரவுண்ட்ல யார் சேராம போறாங்களோ அந்த சீட்டு மட்டும் தான் தேர்ட் ரவுண்டுக்கு வரும். தேர்ட் ரவுண்ட் வேகன்சி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நமக்கு வந்து ஒரு 5 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறது இருக்கும் டோட்டலா, கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாம் சேர்ந்து வரும்போது. செகண்ட் ரவுண்டுக்கு வரும்போது அது 4 டிஜிட் நம்பரா மாறிடும். தேர்ட் ரவுண்டுக்கு போகும்போது அது 3 டிஜிட் நம்பரா மாறிடும். அப்போ வந்து மேபி ஒரு 900 சீட்ஸ் தான் டோட்டலாவே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ அது ரேஷியோங்கிறது டக்குன்னு குறைஞ்சிட்டே வரும். தேர்ட் ரவுண்டுக்கு போகும்போது we'll lose most of the creamy institutions. சார் ஸோ அப்போ என் கேஸ்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து பிரைவேட் காலேஜஸ் இன் கவர்மெண்ட் கோட்டாவை டார்கெட் பண்ற மாதிரி சார்.
ஆமாங்க. ஸோ கவர்மெண்ட் ஜிஎம்சிங்கிறது பிக்சர்லயே இல்லையா சார்? இல்ல புரியலைங்க. கவர்மெண்ட் ஜிஎம்சி ஜிஎம்சிலயுமே இந்த லோவர் பிரான்ச்சஸ் நீங்க நீலகிரி எல்லாம் சொன்னீங்கல்ல சார், அதையும் டார்கெட் பண்ண முடியுமா? நீங்க எல்லா கவர்மெண்ட் காலேஜஸையும் நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போட்டுடலாங்க. அதே மாதிரி பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போட்டுடலாம். ஒருவேளை உங்களுக்கு கவர்மெண்ட் கிடைக்கல, பிரைவேட்ல ஒரு எக்ஸ்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிடைக்குது அப்படின்னா அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்டுக்கு யூ கேன் ட்ரை ஆல் த 37 காலேஜஸ். அண்ட் இந்த எக்ஸை விட முன்னாடி இருக்கக்கூடிய பெட்டரான இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு 15 காலேஜ் இருக்கு அப்படின்னா அந்த 15 காலேஜையும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். செந்தில்குமார் சார் சொல்லுங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். ஆக்சுவலா ஒரு கொஸ்டின் சார், இது ஒரு ஜென்ரல் கொஸ்டின் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல மட்டும்தான் ஜாயின் பண்ணணும் இருக்கிற சொல்ற பேரண்ட்ஸ் வந்து இப்போ பிரைவேட் காலேஜ் செலக்ட் பண்றான்னு வச்சுங்க சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 550 மார்க் வச்சிருக்காங்க. அவங்க கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் எதிர்பார்க்கறாங்க. ஆனா அவங்களுக்கு பிரைவேட் காலேஜ் சீட்டு கிடைச்சாலும் அவங்க ஜாயின் பண்ற கண்டிஷன்ல இல்ல. அப்படி இருக்கிறவங்க அவங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல பிரைவேட் காலேஜும் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 37 கவர்மெண்ட் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில வந்து பிஎஸ்டி வச்சிருக்காங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்காது. ஆனா அவங்களோட மார்க் வந்து ஒரு 540 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து பிஎஸ்டி வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா செலக்ட் பண்ணிக்கிறாங்க கவர்மெண்ட் பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டாக்கு வேண்டி. சோ இந்த கண்டிஷன்ல இப்போ அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணனால கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காம அந்த 550 வந்து ரேங்கிங் ஹையா இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரைவேட் காலேஜ் அலாட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. ஆனா அவங்க போய் ஜாயின் பண்ண போறது கிடையாது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அந்த 540 இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த பிஎஸ்சி கிடைச்சிருக்காது. சார் ஒரே கரெக்ட், நீங்க சொல்ற கேள்வி நான் புரிஞ்சுட்டேன். ஆன்சர் சொல்லிடுறேன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நீங்க இந்த தெலுங்கு மைனாரிட்டி காலேஜஸ்ல வந்து நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. ஆனா ஜெனரலா வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அவங்களும் ஆஃபர் பண்றாங்க சார். ஆமா சார், அவங்க ஆஃபர் பண்றாங்க. ஆனா அந்த சீட் வந்து தெலுங்கு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆஃபர் பண்றாங்க. இல்ல ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு போட்டிருக்காங்க. அருணையிலயும் சரி கற்பகத்திலயும் சரி. அவங்க சீட் மேட்ரிக்ஸ்ல ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு சீட் கொடுத்தாங்கன்னா நம்ம தாராளமா ஆட் பண்ணலாம். சப்போஸ் ஜெனரல் அந்த தெலுங்கு மைனாரிட்டி மலையாளம் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ ஃபில் ஆகல அப்படின்னா பேலன்ஸ் சீட் வந்து ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கோட்டால ஆட் பண்ணிடுவாங்க இல்லைங்களா? ஆமா சார், ஆமா சார், ஆமாங்க. ஓகே ஓகே. அது வந்து எப்போ அந்த ரவுண்ட் 3ல தான் வருங்களா இல்ல ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல கூட? இப்போ வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சார். அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எப்படி சீட் மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்து நம்ம சாய்ஸ் லிஸ்ட்ல அதை ஆட் பண்ணலாமா முடியாதா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு வருங்க. ஓகே 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 சார். தேங்க்யூ தேங்க்யூ. பாலாஜி சார், எனக்கு நீங்க பேசுறது கேட்கல சார். ஓகே, நிருசக்தி சார் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் இன்டேக் எவ்வளோ சார்? கவர்மெண்ட் கோட்டா இன்டேக் எவ்வளோ சார்? எவ்வளோ சார் எடுப்பாங்க? பிரைவேட் யூனிவர்சிட்டியில கவர்மெண்ட் கோட்டா அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபார் எக்ஸாம்பிள் 215 இன்டேக் போட்டிருக்கீங்க. அதில் கவர்மெண்ட் கோட்டா எவ்வளோ சார் இருக்கும்? எஸ் சார். சார் அது வந்து நமக்கு சீட் மேட்ரிக்ஸ்ங்கிறது ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க, அதில் வந்து போட்டுருவாங்க. அதை நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிடும். யூஸ்வலாக கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 40-60 அப்படிங்கிற மாதிரி போகும். 60% கவர்மெண்ட் கோட்டாக்கும் 40% மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் போகும். மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் இருந்தால் 50-50 இதாகுங்க. பட் சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது நமக்கு எக்ஸாக்ட் கவுண்டே தெரிஞ்சிருவாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. ஷபீர் பாஷா சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க இது என்ஆர்ஐ பத்தி தான் எனக்கு கொஸ்டின் சார். ஆல் இண்டியா கோட்டாலையும் நம்ம தமிழ்நாடு கோட்டாலையும் சேம் ஃபீஸ் வச்சுருக்கீங்க. இப்போ நான் 2 இதுலயுமே வந்து காலேஜஸ் ஆர்டர்ல போட்டுறேன் சார். 2 ஒரே நேரத்தில் நடக்கும்போது 2 இதுலயுமே சொல்லுங்க சார். சொல்லுங்க. காலேஜ் அலாட் பண்ணுவாங்களா? ஆமா சார், அது வேற கவுன்சிலிங், இது வேற கவுன்சிலிங். அதனால 2லயுமே உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது நடக்குங்க. ஓகே. ஸோ இப்போ நான் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல காலேஜ் ஆல் இண்டியாவில் எடுத்துட்டேன்னா தமிழ்நாடு இப்போ எடுக்காம இருந்தா அது எப்படி சார்? அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க.
செகண்ட் ரவுண்ட்ல இருந்து நீங்க வந்து சீட் கிடைச்சது எடுக்காம விட்டீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் நமக்கு திரும்பி வராது சார். ஓகே சார். இப்போ அந்த என்ஆர்ஐ எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க அதை வச்சுதான் ரேங்கிங் வருமா சார் தமிழ்நாட்டுல? ஆமா சார், ஆமா சார். அதுக்கு தனியா ரேங்க் லிஸ்ட் மாதிரி நம்ம கொடுப்போங்க, அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம். ஓகே சார். ஓகே ஓகே சார், தேங்க்யூ.